ஸோ காலையில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் வைக்கலான்னு அதுக்கு 1/2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு பாசிப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அப்படின்னு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டேன். அதாவது செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக 2 குக்கருமே 2 அடுப்பில் வச்சாச்சு. அது 2 விசில் வரட்டும். ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் அது 2யுமே எடுத்து இறக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு பாயில் பண்ண விட்டாச்சு. ஸோ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதாவது பொங்கலுக்கான சாம்பாராக அதை வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி செய்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து எடுத்து பிசைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இதுலேயே பூரியும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வேகட்டும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்து நம்ம கேசரிக்காக ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரவை வந்து நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கரெக்டாக நீங்கள் வறுக்காமல் அப்படியே விட்டாலும் சாதம் குழஞ்சி போன சாதம் மாதிரி வந்துடும் கேசரி. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக நமக்கு இந்த ரவை வந்து நல்லா வறுபடணும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து கொட்டினீங்கன்னா நல்லா மணலாக கொட்டணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதை ஆற விட்டுடலாம். ஸோ ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச இந்த பாசிப்பருப்பு வந்து சூப்பராக வந்து வந்துடுச்சு. அதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு தாளித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேசரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து 2-3 போட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கா வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ வெங்காயம் வதங்கினதும் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பும் சேர்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அதை விட கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாசிப்பருப்பு ஊற்றிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓப்பன்லேயே வச்சு நம்ம சிம்மில் வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள்தூள். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இதை வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு வைக்கும்போது ரொம்ப சரியான காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கேசரிக்கு ரவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம இந்த கேசரி வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் நான் வந்து 1 டம்ளர் வந்து ரவை வந்து எடுத்திருந்தேன். அந்த 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் கலரில் நான் ஃபுட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏலக்காய் வந்து 2-3 வந்து பிச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த அடுப்பில் இந்த பருப்பு வந்து வெந்துடுச்சான்னு பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆல்மோஸ்ட் டன். இதுக்கு மேலே இது வேலையே இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அந்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் வெல்லம் அல்லது சர்க்கரை, 3 டம்ளர் தண்ணி. இந்த ரேஷியோ வந்து கேசரிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெல்லம் வந்து போட்டதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். கோகோனட் ஆயில் வந்து இந்த கேசரிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து இந்த கேசரி வந்து ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டைமில் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை கொட்டி கலர ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வறுத்து ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த ரவையை வந்து நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலர் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிளறணும். கொஞ்சம் நேரம் ஆக இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ரை ஆக நமக்கு வந்து ரவை ஃபுல்லாக வெந்து வந்துடும்.
ஸோ 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க. நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி 1க்கு 3 வந்து கண்டிப்பாக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரவை வந்து வெந்துக்கிட்டே வருது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரவை வெந்துருச்சு. அதாவது கேசரி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடறேன். நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், கேசரி வேலை முடிஞ்சுது. நல்ல சூப்பரான கேசரி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம அழகுக்காக கொஞ்சமாக நான் குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். கூடவே தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி 3 டம்ளருக்கு 3 டம்ளர் அப்படிங்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக அந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக ஜீரா, குலோப் ஜாமுன் ஒரு பாக்கெட் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 9 டம்ளர், அதாவது 900 கிராம் வந்து நமக்கு சர்க்கரை, 900 கிராம் தண்ணி வந்து சேர்க்க சொல்லி அதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் உருண்டைகள் மட்டும் அது போட போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் தனியாக ஜீரா போட்டுக்கிறேன். இல்லை ஜீரா போடாமல் கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அது கூட வந்து ஏலக்காய் தட்டி போட்டாச்சு, குங்குமப்பூ போட்டாச்சு, கொஞ்சம் இதெல்லாம் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ குலோப் ஜாமுன் மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப ஹார்டாக அழுத்தி வந்து நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி பிசைஞ்சோம் அப்படின்னா அதாவது குலோப் ஜாமுன் உருண்டைகள் வந்து நல்லா நமக்கு கிடைக்காது. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மைல்டாக சாஃப்டாக நம்ம அதாவது விரலை வச்சு மட்டுமே அழுங்காமல் பிசைஞ்சு ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாவு வந்து நமக்கு தயாராக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சரி, அந்த பால்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை செஞ்சிடலாம். நம்ம குக்கரில் வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு, அதாவது 1-2மா வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்து போட்டாச்சுன்னு பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி இருக்குது. தண்ணியும் கிடையாது இதில். நல்லா 1-2மா இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் மிச்சம் வந்து கொஞ்சம் வைக்கிறேன். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெல்லம் வந்து உடச்ச வெல்லத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அப்படின்னா 1 கப் ஓகே. இல்லை அப்படின்னா 3/4 கப்பு வெல்லம் வந்து போட்டுக்கிறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வெல்லம் போட்டாச்சு. இது கூட ஏலக்காய் போட்டுக்கிட்டு தேங்காய் வறுத்து போடலாம். ஸோ நான் வந்து இதில் சேர்த்த கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சிடலாம். வெல்லம் போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த வெல்லத்தோட தன்மைக்கு எதுக்கும் அப்படியே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உருண்டை வந்து உருட்ட முடியாது. ஸோ அதனால் வெல்லம் போட்ட அடுத்த செகண்டே நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து கையில் வந்து இல்லை அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உருண்டைகள் வந்து சூப்பராக வரும். ஸோ அதை வந்து உருட்டி ஃபுல்லாக வந்து நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சிடணும். உருட்டி வச்சதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது. உருட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப லிக்விடாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. வெல்லம் போட்ட உடனே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் பிடிச்சி அழுங்காமல் இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா அழகாக லட்டு மாதிரி வரும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ வந்து செய்கிறதுக்கு உருண்டைகளை வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். எதுக்காகனா உளுந்து வடை போடுறதுக்காக. ஸோ அதை வந்து இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வடைக்கோசா. இது இருக்கட்டும். இந்த கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு வேலையை நம்ம வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு பவுடர், அதுதான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு பவுடர், அதை வந்து அது ஒரு கொஞ்சமாக ஒரு 2 கை போல் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு போட்டாவே. ஸோ இது வந்து பச்சரிசி மாவு. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி பிசைய வேண்டியதான். இது வந்து மசால் வடை, மீன் பருப்பு வடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கூட நம்ம 1-2 அரைச்சிருக்கணும். நான் செய்யறதுக்காக தான் நான் ரெடி பண்ணேன். பட் வீட்டில் கேட்டனால நான் இருந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நான் வந்து பருப்பு வடை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஆனால் பருப்பு வடை கொஞ்சம் 1-2 இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக மாவாக இருக்குது.
ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா உருண்டைகளும் உருட்டியாச்சு. இப்போ அதுக்கும் வடைக்கும் உருட்டியாச்சு, சுயத்துக்கும் உருட்டியாச்சு, குலோப் ஜாமுனுக்கும் உருட்டியாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண வேண்டியது மிச்சம் இருக்குது அப்படின்னா, உளுந்து வடைக்கு தான் இன்னும் ரெடி பண்ணல, அரைச்சி வச்சதோடு இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 கை போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம ஊற வைக்கும் போதே பச்சரிசியும் சேர்த்து ஊற வைப்பாங்க, இல்லை பவுடராக கூட போட்டுக்கலாம். நான் வந்து பவுடராக போட்டுக்கிட்டேன். கூட வந்து மிளகு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வடை போடுற அளவுக்கு நமக்கு இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் லிக்விடாக ஓடிச்சு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் வடை வந்து சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அந்த சுயம் போடுறதுக்கு கோதுமை மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா உருண்டையில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டாமல் போயிடும். ஸோ அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதாவது அது போடுறதுக்கு மாவு கரைச்சி வச்சுட்டேன். பூரி போடுறதுக்கு தேய்ச்சி வச்சாச்சு. இது வந்து வடைக்கு, இது குலோப் ஜாமுனுக்கு, இது வடைக்கு, இது செய்யறதுக்கு. ஸோ அவ்வளோதான். எண்ணெய் காயுது. ஸோ காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த குலோப் ஜாமுன் வந்து ஹீட் வந்து கம்மியாக இருக்கிற டைமில் தான் போட்டு பொரித்து எடுக்கணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குலோப் ஜாமுனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் போடுறதுக்கு இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜுக்கு என்ன ஹீட்டுக்கு எது போடணுமோ அந்த இதில் ரேஷியோவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குலோப் ஜாமுனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்து இதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். குலோப் ஜாமுன் உருண்டை வந்து போட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வடை செய்கிறதுக்கு உருண்டைகள் உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி நான் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் வேகட்டும். அது கொஞ்சம் நேரம் விடுவோம். மீடியம் ஹீட்டில் தான் வைக்கிறேன். அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து அந்த ஜீராக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே போடக்கூடாது. இந்த உருண்டைகளை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த ஜீராக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டான ஹீட்டில் இந்த ஜீராவும் இருக்குது, இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இந்த ஹீட்டோடு போட்டோம் அப்படின்னா இந்த ஜீராவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக கூடுதலாக இருக்கும். ஸோ இருக்கட்டும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நமக்கு ஊறினா தான் ஃபுல்லாக ஜீராவை அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பால்ஸ் வந்து நல்லா பெருசாகும். டேஸ்டியாக அந்த ஜூஸ் எல்லாமே உள்ளே எடுத்துக்கும். ஸோ இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே அந்த சைடு நம்ம போட்டிருந்த வடை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. வடையும் போட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சுயம் போடுறதுக்கு கோதுமை மாவு கரைச்சி வச்சுறதுல இந்த சுயம் உருண்டைகளை எடுத்து அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்ச மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நமக்கு மைதாவில் பண்ணுவாங்க. ஸோ கோதுமையிலையும் பண்ணுவாங்க. ஹெல்த்தியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கோதுமையில் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், மைதாவில் போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் இது அதாவது கோதுமை மாவு சேர்க்கறனால கலர் கொஞ்சம் லைட்டான மஞ்சளில் தெரியும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நமக்கு ஹெல்த்து தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் விருப்பம். அது வந்து கொஞ்சம் கலர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ரொம்ப கருகி விட்டுறாமல் லைட்டாக கரெக்டாக போட்டு ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் செய்யும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வடை வந்து போடுறேன். உளுந்து வடை இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு கையில் ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே அழுங்காமல் நம்ம அதை மாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெதுவடைகள் வந்து சூப்பராக தயாராகிடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தோம் அப்படின்னா இந்த வடை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சூடாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதான மாதிரி ஆயிரும் இந்த வடை பொறுத்த வரைக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூரி தேய்க்கிறது எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பூரியை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம். ஸோ பூரி போடுறதுக்கு மெயின் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஹீட் வந்து நல்லா ஹீட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். இன்னொன்று என்னென்னா லேயை வந்து ரொம்ப லேஸாக பண்ணாமல் கொஞ்சம் நல்லா மொத்தமாக பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வரும். அதுக்குன்னு ரொம்ப மொத்தமாக பண்ணிடக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி பூரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அது சூப்பராக வருது. கரெக்டாக பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஹீட் இருந்தால் தான் இது வந்து நல்லா உப்பி வரும். ஹீட் கம்மியாக இருந்ததுன்னா இந்த உப்பல் வந்து வரவே வராது. ஸோ அவ்வளோதாங்க. எண்ணெயில் போடுறதெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பொங்கல் நம்ம செஞ்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஜீரக மிளகு போட்டுட்டு நல்லா பொரியட்டும். ஜீரக மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து அது கூட கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கலில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பொங்கல் ஆட் பண்ணிட்டு பொங்கலை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பொங்கல் வேலை முடிஞ்சுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கல்ல போட்டு பொட்டுக்கல்ல கொஞ்சமாக வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சட்னியும் ரெடி.